பல நூற்றாண்டுகளாக மக்கள் சூரியனைப் பற்றி ஆய்வு செய்துள்ளனர். ஆனால் நேரடியாக விண்கலத்தில் பயணம் சென்று அதை ஆய்வு செய்யாத வரை அதன் வளிமண்டலத்தைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. எனவே அதன் வழியாக பயணம் செய்தால் மட்டுமே நமது சூரியனின் வளிமண்டலத்தை உண்மையில் உணர முடியும். உலகிலுள்ள பல்வேறு நாடுகள் பல்வேறு காரணங்களுக்காக விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொள்கின்றன. இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் சூரியனுக்கு அனுப்பப்பட்ட விண்கலங்கள் வெகு சிலவே. சூரியனை பற்றிய ஆராய்ச்சியில் அமெரிக்கா நாட்டின் நாசா தன்னை முன்னிலைப்படுத்தும் விதமாக 2018ஆம் ஆண்டு சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணுக்கு அனுப்பிய ஆளில்லா விண்கலம்தான் பார்க்கர் சோலார் ப்ரோப். இந்த ஆய்வானது பல்கலைக்கழக பேராசிரியர் யூஜீன் நியூமன் பார்க்கர் என்பவரின் குழுவால் 1958இல் உருவாக்கப்பட்ட ஆய்வறிக்கையின்படி உருவானது. மேலும் 1960ஆம் ஆண்டு முதல் இதற்கான முயற்சிகள் நடைபெற்று வந்தது. 12 ஆகஸ்ட் 2018இல் ஏவப்பட்ட இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலம் 19 ஜூன் 2025 அன்று மொத்தம் 7 ஆண்டுகள் திட்டமிடப்பட்ட இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் மிஷன் தனது இலக்கை அடையும் என்றும் கணித்துள்ளனர் நாசா விஞ்ஞானிகள். டெல்டா 4 ஹெவி ராக்கெட் உதவியுடன் இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. நாசா முதன்முறையாக ஒரு விண்கலத்திற்கு உயிருள்ள மனிதரின் பெயரை வைத்துள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்த யூஜீன் நியூமன் பார்க்கரின் பெயரில் பார்க்கர் என்ற பெயரையே சோலார் ப்ரோபுக்கு சூட்டியிருக்கிறது நாசா. மேலும் 1.1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பெயர்களைக் கொண்ட மெமரி கார்டு ஒரு தகட்டில் பொருத்தப்பட்டு பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலத்தில் ஏவப்பட்டுள்ளது. மேலும் யூஜீன் நியூமன் பார்க்கரின் ஆய்வறிக்கையும் விண்கலத்தில் விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. துரதிர்ஷ்டவசமாக தற்பொழுது பேராசிரியர், இயற்பியலாளர் மற்றும் வானியலாளர் யூஜீன் நியூமன் பார்க்கர் உயிருடன் இல்லை. 2022இல் காலமானார். இந்த விண்கலத்தில் வைட் ஃபீல்ட் இமேஜர் பார்க்கர் சோலார் ப்ரோப் என்ற புகைப்பட கருவி உள்ளது. இது சோலார் ப்ரோபுக்கென்று தனிப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்ட புகைப்பட கருவி. பூமிக்கும் விண்கலத்திற்கும் இருக்கும் தொடர்பில் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அந்த பிரச்சனையை தானே சரி செய்து கொள்ளும் வகையில் ஃபால்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலத்தில் இருப்பது சிறப்புக்குரியது. சூரியனை நோக்கிய சோலார் பார்க்கர் ப்ரோப்பின் பயணம் பல ஆண்டுகாலமாக அறிஞர்களால் தேடப்படும் சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கொரோனாவின் வெப்பம் சூரியனின் மேற்பரப்பை காட்டிலும் லட்சக்கணக்கான டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருப்பது எப்படி என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் என்றும், மேலும் சூரியனை பற்றிய நமக்கு தெரியாத தகவல்களை இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறுகிறது. அமெரிக்கா நாட்டின் நாசா சூரிய கொரோனாவின் சராசரி வெப்பநிலை 1.4 முதல் 2.8 மில்லியன் டிகிரி செல்சியஸ். இது மட்டுமல்லாமல் சோலர் விண்ட் என்று அழைக்கப்படும் சூரிய காற்றை பற்றி நன்கு புரிந்து கொள்ளவும் விஞ்ஞானிகளுக்கு இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் இன் ஆய்வு உதவும். சூரிய காற்று என்பது சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கொரோனாவில் இருந்து வெடித்து வெளியேறும் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் ஆகும். இந்த துகள்கள் பூமியின் காந்தப்புலத்துடன் தொடர்பு கொள்ளும்போது ஒரோரா, அதாவது வானில் அழகான துருவ ஒளிகள் தோன்றும் மற்றும் புவிகாந்த புயல்கள் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த விண்வெளி நிகழ்வு மின் கட்டமைப்புகள், தகவல் தொடர்பு, செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி வானிலையை சீர்குலைக்கும். இப்படி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். சூரியன், அதன் செயல்பாடுகள், விண்வெளி சூழல், சூரிய காற்று இவற்றை குறித்து நன்றாக புரிந்து கொள்வது பூமியில் நமது அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலம் ஏவப்பட்டதிலிருந்து 43 நிமிடத்திற்கு பின் ராக்கெட்டில் இருந்து பிரிந்து சூரியனை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியது. மேலும் இந்த பயணத்தில் சோலார் ப்ரோப் சூரியனுக்கு அருகில் செல்ல 24 முறை சூரியனை சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குவதுதான் இந்த மிஷனின் திட்டம். உண்மையில் சூரியன் என்பது திடமான பொருள்களாலான ஒன்று கிடையாது. அது முழுவதும் வாயுவாலான ஒரு நட்சத்திரம். சூரியனை நெருங்கும்போது இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலம் உருகிவிடாதா என்ற மிகப்பெரிய கேள்வி உங்கள் மனதில் எழலாம். சூரியனின் கொரோனா பகுதி என்னதான் பல லட்சம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வெளிப்படும் வெப்பம் குறைவே. காரணம் கொரோனா பகுதியின் அடர்த்தி குறைவு. அடர்த்தி குறைவான பகுதி குறைவான வெப்பத்தையே வெளிப்படுத்தும் என்பது அறிவியல் உலகம் அறிந்த உண்மை.
பார்க்கர் புரோப் சூரியனின் கொரோனா பகுதியை நெருங்கும்போது 2.8 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எதிர்கொண்டாலும் அப்பகுதியை எதிர்கொள்ளும் வெப்பக் கவசத்தின் மேற்பரப்பு சுமார் 1400 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே வெப்பமடையும். இந்த 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலிருந்து பார்க்கர் சோலார் புரோப் விண்கலம் பாதுகாப்பாக இருக்க 73 கிலோ எடை கொண்ட தெர்மல் புரொடெக்ஷன் சிஸ்டம் என்ற வெப்பநிலை பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. இந்த அமைப்பு 2.4 விட்டத்தையும் 4.5 அங்குல அடர்த்தியையும் கொண்டுள்ளது. இந்த அமைப்பு 1650 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை சோதிக்கப்பட்ட பின்னரே பார்க்கர் சோலார் புரோப் விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. உண்மையில் ஸ்ட்ராட்டஜி என்னவென்றால், சூரியனின் பக்கத்தில் அல்லது சூரிய கொரோனாவில் வேகமாக உள்ளே சென்று பின்னர் மீண்டும் வேகமாக வெளியேறுவதுதான். பார்க்கர் விண்கலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் விட வேகமாக நகரும். அதாவது மணிக்கு 4,30,000 மைல் வேகத்தில் செல்லும். இந்த வேகத்தில் பறந்தால் லண்டனிலிருந்து நியூயார்க் செல்ல 30 வினாடிகளுக்கும் குறைவாகவே தேவைப்படும். உண்மையில் உலகின் மிக வேகமான மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் நாசாவின் பார்க்கர் சோலார் புரோப் ஆகும். பார்க்கர் விண்கலத்தின் இந்த வேகம் அது சூரியனை நோக்கி செல்லும்போது உணரக்கூடிய அபரிமிதமான ஈர்ப்பு விசையிலிருந்து வருகிறது. தற்பொழுது மார்ச் 2025 நிலவரப்படி பார்க்கர் சூரிய ஆய்வுக்களம் சூரியனை 23 முறை நெருக்கமாக அணுகியுள்ளது. 24வது நெருக்கமான அணுகுமுறை ஜூன் 2025 அன்று திட்டமிடப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் சூரியனுக்கு மிக அருகில் சென்றதற்கான சாதனையை அமெரிக்கா நாட்டு நாசாவின் பார்க்கர் சூரிய ஆய்வுக்களம் முறியடித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. See you all. Take care, guys.